கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற சங்கீதம் 77. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலுயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் சத்தத்தை தேவன் கேட்டு எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலுயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த மாதிரி கஷ்டத்தில் கிடந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தரை உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சத்தத்தை அவர் கேட்பார். அல்லேலுயா. மனுஷனை நீங்கள் பார்க்க வேண்டாம். மனுஷன் வஞ்சிச்ச போடுவார். மனுஷன் வஞ்சிப்பாய். கர்த்தர் வஞ்சிக்க மாட்டார். கர்த்தர் ஒரு போதும் வஞ்சிக்க மாட்டார். அல்லேலுயா. அவர் உண்மை உள்ள தேவன். அல்லேலுயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலுயா. ஒரு போதும் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலுயா. உங்கள் வாழ்க்கையில் என்னதான் கஷ்டம் வந்தாலும் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது தேவ பிள்ளைகளே, உங்களை ஒரு போதும் அவரை கைவிட மாட்டார். அல்லேலுயா. உங்களை ஆசீர்வதிப்பார். அவரோட சிறகின் கீழில் நீங்கள் இருப்பீங்க. அவரை உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். உங்கள் வேலையை ஆசீர்வதிப்பார். அல்லேலுயா. உங்களை ஒரு போதும் அவரை கைவிடுவதில்லை. அல்லேலுயா. நீங்கள் கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. மனுஷனை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்கள். தேவ பிள்ளைகளே, அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலுயா. அவர் உண்மை உள்ள தேவன். இன்றைக்கு இந்த வசனம் வாசிப்பதற்கு கர்த்தர் நம்மளை சகாய்த்தார். நன்றி. நம்மளை எவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.